1300 ரூபாய்க்கு ஒரு மூட்டை நெல்லை வித்துட்டு வந்தேன். வரும்போது பல்லவன் ட்ரெயினர் எழுத்த மாதிரி இப்ப சங்கீதா, அப்ப ராம் பிரசாத் ஹோட்டல், அளவு சாப்பாடு 40 ரூபா. இன்றைக்கும் அதே 1300 ரூபாய்க்கு வித்துட்டு வர்றேன். இங்க அளவு சாப்பாடு 200 ரூபா. வலி எனக்கு தெரியுது. இந்த மாதிரி வித்தியாசங்கள் இது ஏன் என்பதை தான் பார்க்கணும். நான் பல விஷயத்தை சொல்ல முடியல, ஒரே ஒருவரை சொல்றேன். ஏனென்றால் அவரை சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இருந்தாலும் கூட அந்த ஒருவரை சொல்வதற்கு காரணம், இந்த தமிழ்நாட்டில் காலங்காலமாக பிராமண எதிர்ப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த பிராமணராக இருந்த ஒருவர் அவர் எப்படி வந்தார் என்பதற்காக அதை சொல்லுகிறேன். கோமுதி சங்கர தீட்சிதர், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலிக்கு போகிற முதலமைச்சர் காமராஜ் அங்க இருக்கிற கலெக்டர் அழைத்து ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்கிறார். இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். உடனே புறப்படுகிறார். 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அம்பாசமுத்திரம், அங்கே போய் ஒரு குடிசைக்கு முன்னாலே நிற்கிறார். அங்கு பார்த்தோட என்ன காமராஜ் இங்கே வந்திருக்கிற அவர் கேட்கிறார். உடனே இவர் சொன்னார், ஐயரே, நான் தான் உன்னை தேடி வரணும், நீ என்ன தேடி வரந்தா அது தப்புன்னார். ஏனென்றால் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாவிட்டாலும் சுதந்திர போராட்ட காலத்திலே ஒரே ஒரு போர்வை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் கிராமமாக நடந்து போய் சுதந்திர போராட்டத்துக்கு பிரச்சாரம் செய்து, மாலை நேரமானால் அந்த போர்வையை போத்திக் கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுத்து அதிலே சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கிற சாப்பாட்டை வைத்து அடுத்த நாள் காலையில சாப்பிட்டு விட்டு மீண்டும் போய் அப்படி செய்தவர் அவர் கோமுதி சங்க தீட்சிதர். என்னவென்று கேட்டவுடனே அவர் சொன்னார், தேர்தல் வருது இல்ல, நீ தேர்தல் நிக்கணும். அதுக்கு அவர் சொன்னது, என்கிட்ட ஓட்ட காலனா கூட கிடையாது, நான் எப்படி தேர்தல் நிக்கிறது? அதுக்கு காமராஜ், இல்லாட்டி என்ன, உங்களை மாதிரி ஆட்கள் எதற்காகவும் ஒதுங்கி போய்விட்டால் தப்பானவர்கள் அதிகாரத்தில் அமர்ந்து விடுவார்கள், நாட்டுக்கே பேராபத்து என்றார். அதற்கு பின்னாலே ஓட்டை காலனா இல்லாத கோமுதி சங்க தீட்சிதர் தேர்தலில் நின்றார், வென்றார், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். ஆனாலும் சாகிற போது சொந்தமாக வீடே இல்லை. காரணம், வாக்காளர்கள் வாக்களிக்கிற போது அவருடைய அளவுகோல் இருக்கிறதே, இவன் நேர்மையானவனா, ஒழுக்கமானவனா, நாணயமானவனா, நல்லவனா, அர்ப்பணிப்பு மனோபாவம் இருக்கிறதா, தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து வாக்களித்தார்கள். அவனும் அதை போலவே வாழ்ந்து விட்டு போனான். இன்றைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது.